வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற பச்சை பயிர் குழம்புக்கும் இந்த செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதோட வாழைக்காய் வறுவல். பச்சை பயிறு 125 கிராம், தேங்காய் பால் 3/4 கிளாஸ், அதாவது 2லேருந்து 2.5 பத்தை, சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், தக்காளி 2லேருந்து 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். இதாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்புக்கு தேவையான பொருட்கள். செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த பச்சை பயிர் குழம்புக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நான் வச்சுருக்க குவான்டிட்டி பச்சை பயிரும் போட்டிருக்கோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் பச்சை பயிர் குழம்பு பண்ணும்போது பச்சை பயிர் வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுவீங்க. ஆனால் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கணும். இப்போது சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதிகமான மசாலா பவுடர் வேண்டாம். ஏன் கேட்டேன்னா அந்த காரம் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கறது வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். கொஞ்சம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த பவுடர் மசாலா போட்டிருக்கோம். இப்போது சோம்பு, உப்பும் போட்டிருக்கேன். அதே டைமில் பூண்டு, தக்காளி போட்டுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகிறோம். வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கும். திருப்பி தாளிப்பு போடும்போது நல்லா டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். வேணா இன்னொரு விசில் விடலாம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்களா அந்த பச்சை பயிறு, பூண்டு, தக்காளி நான் சொன்ன மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கா. இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பேசிக்கான விஷயம். இது கரெக்டாக பண்ணிங்கன்னா தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் போட்டிருப்போம். மீதி வெங்காயம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் தக்காளி 2 தக்காளி அங்கே போட்டிருக்கேன், 1 தக்காளி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச அந்த பச்சை பயிரை இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா இந்த வெங்காயம்லாம் முழுசாக இருக்குல்ல, இதே மாதிரி தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது வெங்காயத்தோட டேஸ்ட், அந்த லைட்டாக இனிப்பு தன்மை அந்த தக்காளியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், வேக வச்ச பச்சை பயிரை இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். வேக வச்ச பச்சை பயிர் போட்ட பிறகு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா திருப்பி குக் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் கரெக்டாக அந்த பக்குவத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக இந்த வெங்காய தக்காளி முழுசாக போடுறாங்க, அதே டைமில் காரத்துக்காக பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு போட்டிருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். அடுத்தது திருப்பி தண்ணி ஊற்றின பிறகு ஒரு கொதி வந்திருக்கா. இதுக்கு பிறகு திக்கான தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். அடாடா, இந்த ரெசிபி நம்ம வீட்டில் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷனை என்ஜாய் பண்ணுங்கள்.
இது தொடர்ந்து வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாழைக்காய் 2 நம்பர், இடித்த பூண்டு 10 பல், காய்ந்த மிளகாய் 4லிருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வாழைக்காய் கட் பண்ணுறோம். வாழைக்காய் நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணலாம், இல்லை ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயரோட கட் பண்ணி போடலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த வாழைக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோமா, கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி திக்கான சைஸில் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தாலும் குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி திக்காக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காக ரொம்ப பெரிய திக்காக வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாழைக்காயில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலானா சில்லி பவுடர், தனியாத்தூள், வெறும் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டிருக்கேன். எதுக்காக போடுறோங்க கேட்டிங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து அந்த வாழைக்காய் இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு கடுகு, சீரகம், இடித்த பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போடுங்க. விதையோடு போடும்போது உங்களுக்கு காரத்தன்மை கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய்த்தூள் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டான அளவு தான். ஏன் கேட்டிங்கன்னா இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் சில்லி பவுடர் அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவை அப்படியே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகமான தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக வாழைக்காய் குக் பண்ணும்போது ஓவர் குக் ஆகி உடைய ஆரம்பிச்சிடும். உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் இடணும். அதனால தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி போடுறோம். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு இறக்க வேண்டியதான். சிம்பிள் ரெசிபி. காய் வெந்த பிறகு தான் நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதே டைமில் வெல்டன் கரெக்டான ஒரு 95% அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். அதே டைமில் இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போடாது. மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நாள் குக் பண்ணால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதாவது சூடாக சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. சூடு ஆறின பிறகு நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக லைட்டாக கசப்பு தன்மை வரும். அதனால் வெந்த பிறகு கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி.